ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்கேன்னா நரி வேட்டை. இது ஒரு மலையாள படங்க, தமிழ்லையும் வந்திருக்கு. சரி, இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதாநாயகனான டொவினோ தாமஸ் சார் வந்து கேரளால வசிச்சுட்டு வர்றாரு. அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து படிச்சு பெரிய ஒரு உயர் அதிகாரியா ஆகணும், அந்த மாதிரி ஒரு கனவுல இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ தன்னோட குடும்பத்தோட அம்மாவோட ப்ரெஷர்னால என்ன அவருக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் வருது. சாரி, ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட் மாதிரி வருது. அம்மாவோட அறிவுறுத்தலின் படியும் தன்னோட காதலியோட அறிவுறுத்தலின் படியும் அவங்க வந்து என்ன வந்தாருன்னா அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. அதாவது எதுனா போலீஸ்ல வந்து ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி சேராருங்க. அங்க வந்து அவரோட சக ஊழியரான சுராஜ் வெஞ்சரமுண்டு சாரோட பழக்கம், நல்ல ஒரு நட்பு ஏற்படுது. நல்லா நீட்டா பழகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு இதுக்கு வந்து பணியமர்த்துறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு வயநாடு பகுதியில வந்து மலைவாழ் மக்கள் வந்து வாழ்வாதார உரிமைக்காக போராடி இருக்காங்க. அதாவது நில உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்களை எல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து போலீஸ் அதிகாரிகளை வந்து அரசு அனுப்புது. அப்படி அங்க போன இடத்துல வந்து நம்ம சுராஜ் வெஞ்சரமுண்டு சாரு, இவரும் யாரு டொவினோ தாமஸ் சாரு அவரு காட்டுப்பகுதிக்குள்ள வந்து மாவோயிஸ்ட தேட போறப்போ சுராஜ் வெஞ்சரமுண்டு சார் மர்மமான முறையில வந்து கொல்லப்படுறாரு. அப்படி கொல்லப்பட்ட பிறகு அதுல வந்து யார் இந்த அவர் கொலையில காரணமா இருக்காங்க, ஃபர்ஸ்டே வந்து அரசு வந்து இவங்க மேல கடுப்புல வந்துதான் அதிகாரிகளை இது போலீஸ் அதிகாரிகள் தாழ்த்தி விட்டுருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த கொலை வேற நடந்திருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் வந்து அதை அவங்களை கொலை பண்ணாங்க, யார் இந்த மாவோயிஸ்டா, இந்த நில உரிமை போராட்டத்துக்காக இருக்காங்களா அந்த மக்களா, யார் இதை பண்ணாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த படத்துல தேடி கண்டுபிடிச்சு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்றது இந்த படத்தோட கதை. இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு ஜாலியான மனுஷனா ஒரு ஒரு துள்ளலோட வர நம்ம டொவினோ தாமஸ் சாரு, அது அந்த கதைக்குளத்துக்குள்ள அந்த வயநாடு பகுதி மலைப்பகுதிக்குள்ள நுழைஞ்ச பிறகு அவரோட முகபாவனை, அதாவது போலீஸ் ட்ரெஸ் போட்ட பிறகே வந்து ஒரு வித்தியாசமான ஆளா மாறிடுறாரு. ஸ்டார்டிங்லயே ஒரு ஆளை பிடிச்சி சட்டுக்காக சூர்யா சிங்கம் படத்துல அடிக்கிற மாதிரி சட்டு போட்டு 2 அடியை போட்டு விடுறாரு. அந்த மாதிரிலாம் அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஆரம்பத்துல லவ் காதல் காட்சிகள்லயும் அம்மா கிட்ட பேசுற காட்சிகள்லயும் அருமையா பேசின ஆள் வந்து அங்க போனனையுமே வந்து போலீஸ் விட போட்டனே அந்த மிடுக்கு வந்துருதுன்னு சொல்ற மாதிரி போட்டு 2 வந்து அடிக்கிறாரு. அப்புறம் காரணமே இல்லாம வந்து ஆதிவாசி மக்கள் மேல, அதாவது மலைவாழ் மக்கள் மேல வந்து கோவப்படுறாரு. அப்புறம் வந்து போக 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 அங்க தண்ணீரை அறியறாரு. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது புரிஞ்சு நடக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் யாருன்னா சேரன் சார். அதாவது இந்த படத்துல வந்து சேரன் சார் தான் வந்து முக்கியமான ரோல். அது என்ன ரோல்னு சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் வந்து என்னன்னா அவரு தான் இந்த படத்துக்கு ஒரு தூணா நிக்கிறாரு. அதாவது வந்து வர்ற ரோல் எல்லாத்துலயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரீதியா வந்து அவர் முகபாவனையிலயும் சரி, நடிப்புலையும் சரி, பேச்சு டயலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாத்துலயும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதை வந்து தமிழ் கலந்த மலையாளத்தோட, அதாவது தமிழும் மலையாளம் கலந்து பேசுறதுனால வந்து நல்லாவே புரியும் அவர் பேசுறது. அவர் நல்ல ஒரு ரோல். ஆனா அந்த ரோல் எல்லாத்தையுமே வந்து இந்த படமா பாக்குறப்போ இது அது கடைசியில சொல்றாங்க நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுராஜ் வெஞ்சரமுண்டு சார், அவர் பேருக்கு ஏதோ வந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. சும்மா சாதாரணமா என்னன்னா அவருக்கான நல்ல ஒரு கதைக்கலை உள்ள இடத்துல வந்து அவருக்கு ஸ்பேஸே கிட்டாத மாதிரியும் ஏதோ ஒப்புக்கு சப்பானியா வந்துட்டு போன மாதிரியும் தான் இருக்குது. எதுக்கு அவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க, வேற யாருக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாலுமே நின்று இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அப்படி ஆக்டரை கொண்டு வந்து இதுல வந்து சப்பையா முடிச்சுட்டீங்களே அடப்பாவிகளா, அது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அதாவது அந்த இடத்துல என்னன்னா எனக்கு ஒரே ஒரு இடத்துல சீன் மட்டும் இதுல நல்லா சொல்ல தோணுது. அதாவது இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்கெல்லாம் வந்து டொவினோ தாமஸ் சார், சுராஜ் வெஞ்சரமுண்டு சார் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சுராஜ் வெஞ்சரமுண்டு இது சக அதிகாரிங்க வந்து டொவினோ தாமஸ் சார் புது ஆள் தானே வந்து மிரட்டி வேலை வாங்க, போய் இந்த டீயை வாங்கிட்டு வா, போய் இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வா அப்படிங்கிறப்ப நம்ம சுராஜ் வெஞ்சரமுண்டு சார், நீதா என்னோட வாழைப்பழத்தை நீ சாப்பிட, அவன் அது வரைக்கும் லேட் ஆகும். இந்த மாதிரி வந்து போலீஸோட அடக்குமுறை எப்படி இருக்கும், அந்த அதிகார மையம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து நல்லா தெளிவா காமிச்சிருந்தாங்க. மற்றபடி சுராஜ் வெஞ்சரமுண்டு சாருக்கு எங்கேயுமே கேரக்டர் நின்று பேசல. அப்பேற்பட்ட ஆக்டரை கொண்டு வந்து இப்படி சப்பையா முடிச்சிட்டீங்களேன்னு தான் தோணுச்சு. அது போக பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்ல வர ஒரு போராளி ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த மக்கள் கூட்டத்தோட தலைவி ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்த தலைவிதான் எனக்கு பிடிச்சது. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமே வந்து கொடுத்த கதாபாத்திரத்துக்கு வந்து ஒத்து போயிட்டாங்க. ஆனா கதையா இந்த படம் வந்து ஏனோ தவனோ எப்படியோ அப்படித்தான் போயிடுச்சுங்க. அதாவது இது பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லலாம்னு தோணுதா, ஜிகிர்தண்டா 2 இருக்கு பாத்தீங்களா, நில உரிமைக்காக போறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் நில உரிமைன்னு அவ்வளவு. ஆனா கதைக்களமா ஓகே, உண்மை சம்பவத்தை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து உண்மை சம்பவத்தை வந்து உண்மைக்கு நெருக்கமா இருக்கணும். மக்கள் அடி வாங்குறப்ப கூட நம்ம மனசுல எங்கேயுமே அடி வாங்கின மாதிரியே தோணலைங்க. ஒரு ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க, அங்கேயும் தோணல. அதாவது மக்கள் வந்து கண்மூடித்தனமா சுடப்படுறாங்க, அங்கேயும் நம்மளுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகல. இப்போ ஒரு படத்துல வந்து கண்டிப்பா ஒரு படம் ஜெயிக்கணும்னா அந்த படம் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகணும்.
இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சானு ஐயோ வலிக்குதுன்னு அவன் சொல்றக்குள்ள நமக்கு வலிக்கணும், அந்த மாதிரி இருந்தா தான் படம் ஜெயிக்கும். ஆனா இந்த படத்துல வந்து திரைக்கதை, அதாவது கதையா எடுத்த கதை நல்லா இருக்குது, உண்மைக்கு நெருக்கமா உண்மை கதை, அதே கொண்டு போய் திரைக்கதையில இப்படி சொதப்பி வச்சிட்டீங்களே, அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. எந்த இடமே ஒரு பிளாட்டா போகுது, எதுவுமே இந்த டச்சிங்கே இல்ல. இதனால இது நடந்துச்சு, இதுக்காக இது பண்ணாங்க அப்படி எல்லாம் சொல்லி இருந்ததுன்னா சொல்லி இருந்தாலுமே வந்து ஒரு நெருக்கம் வேணுங்க. அதாவது உண்மைக்கு நெருக்கமா வந்து மனசுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா வந்து ஒரு படம் ஹிட் ஆகும். இந்த மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை எல்லாம் படமாங்கிறப்ப வந்து அப்படி கொண்டு வரணும். ஆனா இந்த படத்துல எங்கேயுமே அது மாதிரி கொண்டு வரல. ஏன் கேரளா டைரக்டர் ஏன் இப்படி பண்ணிட்டான்னு எனக்கே தோணுச்சு. அதாவது மலையாள படத்தை எல்லாம் வந்து சமீப காலமா புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க, உண்மை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் வந்து மனசுக்கு எங்கேயுமே நெருக்கமே இல்லாம அப்படி ஒரு படத்தை தான் எடுத்து வச்சு கொடுத்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா தமிழ்ல ஏகப்பட்ட படம் பார்த்திருப்பாங்க. நம்ம சொல்ல போனா அசுரன்ல இருந்து இது ஜிகிர்தண்டா 2 இது மாதிரி வந்து பல படங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நில உரிமைக்காக போராடுற படத்தை வந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டியா கொடுக்காம கடைசி இப்ப கிளைமேக்ஸ்ல கூட 2-3 காட்சிகள் மாறி 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 வரதுனால வந்து யாருக்குமே புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படமா பாக்குறப்போ ஒன் டைம் வாட்சபிள் தான். இதுல பாத்தீங்கன்னா வந்து மியூசிக் ஓரளவுக்கு, ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருக்கு, மற்றபடி மியூசிக் ஓரளவுக்கு தான் நல்லா இருந்தது. எடிட்டிங் தான் ரொம்ப, அதாவது போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லென்த்தா அப்படியே போயிட்டே இருந்தது, தேவையில்லாத காட்சிகள். அதாவது வந்து தேவையில்லாததுன்னா அது கதைக்குள்ளேயே போயிருக்கலாம் ஆரம்பத்திலேயே. ஏன் ஆரம்பத்துல ஃபேமிலி சென்டிமெண்ட், அம்மாவோட சென்டிமெண்ட், காதலியோட சென்டிமெண்ட், இதெல்லாம் ஏன் போட்டு இறக்குனீங்கன்னு தான் என்னோட கேள்வியா படுது. மற்றபடி படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான்.